நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் பொதுவாக மீனராசிக்கான மாத பலன்களை பொதுவாக சொல்றாங்க. அதுல பாதி நடக்கும், பாதி நடக்காம கூட போகலாங்க. பட் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களுக்கான பலன்களை கூறும் பொழுதுதான் அந்த பலன்கள் என்பது இன்னுமே சரியாக இருக்கும் என்பதை நான் நேயர்களுக்கு கூறிக்கொண்டு இந்த மாத பொது பலன்களை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாங்க. நட்பினை உயிரை விட மதிக்கும் மீனம் ராசியினரே, இந்த மாதம் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான பலன்கள் தருங்க. பணவரவு திருப்தியை தருங்க. புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சிரமங்கள் குறையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பளு குறைந்து காணப்படுவாங்க. எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுங்க. பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க. பெண்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்குங்க. மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது. காரிய அனுகூலம் ஏற்படுங்க. உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவருவீங்க. எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகுங்க. பணம் வரத்து கூடும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகுங்க. அரசாங்கம் மூலம் லாபங்கள் ஏற்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சிரமங்கள் குறையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பளு குறைந்து காணப்படுவாங்க. எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுங்க. பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க. பெண்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்குங்க. மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது. காரிய அனுகூலம் ஏற்படுங்க. உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவருவீங்க. எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகுங்க. பணம் வரத்து கூடும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகலாங்க. அரசாங்கம் மூலம் லாபங்கள் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. இப்போ வாங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். முதலில் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. தெளிந்த ஞானம் கொண்ட உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முயற்சிகளால் முன்னேற்றங்கள் காணும் மாதமாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலைமை சாதகமாக இல்லை என்றாலும் அவருடைய பார்வை சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களில் உண்டாவது யோகங்க. மனதில் சங்கடங்கள் ஏற்படும். குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகலாங்க. நட்புகளால் சோதனைகள் என்றிருந்த நிலைமை யாவும் மாறுங்க. பெரிய அளவில் முதலீடு செய்தும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என வருந்துபவர்களின் நிலை மாறுங்க. வரவேண்டிய பதவி உயர்வு வரவில்லை, கிடைக்க வேண்டிய இடமாற்றம் கிடைக்கவில்லை என்பவருக்கு மாற்றங்கள் கிடைக்குங்க. வாழ்வில் எல்லாம் இருந்தும் நிம்மதியில்லை, தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என வருந்துபவர்களுக்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அனுகிரகமும் இப்பொழுது உண்டாகுங்க. கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றுங்க. திருமண வயதினருக்கு தகுதியான வரன்கள் வந்து சேருங்க. கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க. கடன்கள் அடையும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைந்து இருப்பதால் செலவு கட்டுக்குள் வருங்க. உடல் நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி யாவும் வெற்றியாகுங்க. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க.
திடமான சிந்தனையுடன் முன்னேற்றம் கண்டு வரும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளும் மாதமாக இருக்குங்க. விரயஸ்தானத்தில் 7.5 சனியாக சஞ்சரித்து வரும் உங்கள் நட்சத்திரநாதன் வக்ரம் அடைந்து இருப்பதால் விரய செலவுகள் கட்டுப்படுங்க. உடல் நிலைமையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். இனி நிம்மதி அடைவீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகுங்க. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனுடன் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் குருமங்கள யோகம் உண்டாகி கனவுகளை நனவாக்குவாருங்க. பல முயற்சிகளை மேற்கொண்டும் நிறைவேறாமல் போன வேலை இனி விறுவிறுவென நடந்தேறுங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதாக பூர்த்தியாகும். கோயில் வழிபாட்டிலும் குலதெய்வ வழிபாட்டிலும் மனம் செல்லுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சங்கடம் விலகுங்க. விலகிச் சென்றவர் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. திருமண வயதினருக்கு வரன்கள் வருங்க. மறுமணம் முயற்சி மேற்கொண்டோருக்கு விருப்பப்பட்ட துணைகள் அமையுங்க. தடைப்பட்டு இருந்த பணம் இப்பொழுது வருங்க. பெரியோரின் ஆசிர்வாதம் உண்டாகும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் நிலை ஏற்படுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்கள் விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குங்க. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு வருவாய் உயருங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். ஒரு சிலர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் என செல்வீர்கள். பரிகாரம்: குலதெய்வ வழிபாட்டால் முயற்சி வெற்றியாகுங்க. அடுத்து ரேவதி நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. படிப்பறிவும் பட்டறிவும் கொண்ட உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நினைப்பது நிறைவேறும் மாதமாக இருக்குங்க. உங்கள் நட்சத்திரநாதன் புதன் வக்ரம் அடைந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் திட்டமிட்டு செயல்படுவீங்க. நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. இதுவரை உண்டான படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு வழி காண்பீங்க. பணவரவு அதிகரிக்குங்க. பொன் பொருளும் சேரும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகலாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். குலதெய்வ வழிபாட்டால் குறைகள் நீங்குங்க. இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையால் திருமண வயதினருக்கு வரன்கள் வந்து சேருங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். டைவர்ஸ் வரையில் சென்றவர்கள் மனம் மாறிவிடுவாங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். பெரியோரின் ஆதரவு சங்கடங்களை போக்கும். 11ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் நட்புகளால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஒரு சிலர் மறுமணத்திற்கு உரிய முயற்சியை மேற்கொள்வீங்க. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பாருங்க. நியாயமான செயல்களில் மட்டும் கவனம் செல்வது நல்லது. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் அடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுப்படுங்க. காணாமல் போன பொருள் கைக்கு வந்து சேரும். பண நெருக்கடிகள் விலகுங்க. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்கள் வெற்றியாகுங்க. காவல்துறையினருக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். அரசியல்வாதிகள் நிலைமை உயருங்க. விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் கனவு நனவாகுங்க. படிப்பில் கவனம் செல்லும். உங்களுக்கான பரிகாரம்: விஷ்ணு துர்க்கையை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம்.